இந்த லலிதாவை சுடலை வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு தனி வீடு எடுத்து தங்க வச்சு பிசினஸ்க்கு வந்து அனுப்பி விட்டுட்டு இருக்காப்ப. கொஞ்ச நாள் வந்து பிராத்தல் பிசினஸ் போயிட்டு வந்த லலிதா என்ன பண்றான்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறமா எனக்கு இந்த பிசினஸ் மேல, இந்த பிராத்தல் தொழில் மேல எனக்கு வந்து இஷ்டம் இல்ல, விருப்பம் இல்ல, நீனா என் மேல வந்து ஒரு மோகத்துல இருக்குல்ல, பேசாம நான் வந்து உன் கூடவே வாழ்றேன். நம்ம முட்டுக்காடுக்கு வந்து ஒரு ட்ரிப் போயிட்டு வராப்ல. தன்னுடைய மனைவிட்ட வந்து கொண்டு போய் கொடுன்னு சொல்லிட்டு ஒரு 12,500 ரூபாய் வந்து கொடுத்து அனுப்புறான் சுடலை கிட்ட. லலிதாவையும் சுடலையும் காணல. அந்த பணத்தோட இவங்க 2 பேரும் வந்து தலைமறைவாயிறாங்க. ஒருவேளை சுடலை வந்து தன்னுடைய சொந்த ஊரான பரமக்குச்சி போயிருப்பானா, லலிதா ஒருவேளை தன்னுடைய சொந்த ஊரான பெங்களூர் பக்கம் போயிருப்பாளா அப்படின்னு சொன்னோம்னா சங்கருக்கு வந்து ஒரு பெரிய குழப்பம் ஆயிரும். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வணக்கம் தமிழ் உறவுகளே. மஞ்சளை சேர்ந்த 3 பேர் மட்டும் இல்லாம ரவியையும் சுடலையையும் நான் கொலை செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஆட்டோ சங்கர் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. தன்னோட சேர்ந்து தான் மட்டும் இல்லாம தன்னோட சேர்ந்த டீம் எல்லாருமே சேர்ந்தா கொலை பண்ணிருக்கோன்ற ஒரு வாக்குமூலத்தை கொடுத்ததா லாஸ்ட் டைம் பார்த்தோம். அந்த வாக்குமூலத்தோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். குறிப்பா வந்து இந்த சுடலை யாரு அப்படின்னு பார்த்தாக்க, ஆட்டோ சங்கருக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய நபரா இருந்திருக்கிறாரு. அதாவது ஏற்கனவே ஒரு இவரோட நிதி ஆதாரங்கள் எல்லாத்தையும் கையாளுற ஒரு நபரா இருந்திருக்காரு. ஒரு மேனேஜர் மாதிரி இருந்தார் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே உள்ள எபிசோட்ல பார்த்திருக்கோம். ஆட்டோ சங்கரோட தம்பி மோகனா இருக்கட்டும், அதே போல ஆட்டோ சங்கரோட மைத்துனர் எல்டினா இருக்கட்டும், 2 பேருக்கும் ஏதாச்சும் ஒரு படம் தேவைனா கூட நீ வந்து சுடலைட்ட போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணி அவருக்கு தான் அப்படி டைவர்ட் பண்ற அளவுக்கு ஒரு முக்கியமான ஆளா இருந்திருக்கிறாரு சுடலை. அந்த சுடலை வந்து அப்படி ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கதாபாத்திரமா நம்பிக்கைக்குரிய ஒரு நபரா இருந்த சுடலை எந்த விஷயத்துல ஆட்டோ சங்கருக்கு எதிராக மாறினாரு, எந்த விஷயம் வந்து அவரை கொலை செய்ய தூண்டினது அப்படிங்கிறது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் பாலாவோட இன்னைக்கு கலந்து ஆலோசிக்கலாம். ஆமா முகேஷ், சுடலை வந்து ஆக்சுவலா வந்து தூத்துக்குடி மாவட்டம் பரமன்குச்சியை சேர்ந்தவர். இவர் வந்து வரவு செலவு கணக்கெல்லாம் வந்து அவ்வளவா நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல. 2வது வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரிய நபராகவும் வந்து இருந்தார். அதனாலே என்ன பண்ணார்னா, நம்ம திருவான்மியூர் அண்ணா தெருவில் வந்து தனியாக வீடு எடுத்து தான் சுடலை தங்கிட்டு இருந்தாப்புல. நான் ஆட்டோ சங்கருக்கு வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரிய நபராக இருந்ததுனால இவர் ஆட்டோ சங்கருடைய பிஸ்னஸ், அதாவது பிராத்தல் பிஸ்னஸ்க்காக அந்த ஆட்டோ டிரைவர் உமாபதி என்பவர் வந்து என்ன பண்றாரு, அனிதா லலிதான்னு சொல்லிட்டு ஒரு 2 பெண்களை வந்து பிராத்தல் பிஸ்னஸ்க்காக ஆட்டோ சங்கர்ட்ட வந்து கூட்டி கொண்டு வந்து விடுறாப்புல. இந்த 2 பெண்களும் வந்து பெங்களூரை சேர்ந்தவங்க. அப்படி வந்து அந்த 2 பெண்கள்ல லலிதா வந்து ரொம்ப அழகா இருப்பா. அவளுடைய அழகுல வந்து ஆட்டோ சங்கர் வந்து மயங்கினதுனால அந்த லலிதா மேல வந்து ஆட்டோ சங்கருக்கு வந்து ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால என்ன பண்ணான்னா, இந்த லலிதாவை சுடலை வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு தனி வீடு எடுத்து தங்க வச்சு பிசினஸ்க்கு வந்து அனுப்பி விட்டுட்டு இருக்காப்ப. கொஞ்ச நாள் வந்து பிராத்தல் பிசினஸ் போயிட்டு வந்த லலிதா என்ன பண்றான்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறமா எனக்கு இந்த பிசினஸ் மேல, இந்த பிராத்தல் தொழில் மேல எனக்கு வந்து இஷ்டம் இல்ல, விருப்பம் இல்ல, நீனா என் மேல வந்து ஒரு மோகத்துல இருக்குல்ல, பேசாம நான் வந்து உன் கூடவே வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் கிட்ட வந்து லலிதா சொல்றாப்ல. இதை கேட்ட உடனே சங்கர் என்ன பண்ணினா, வழக்கம் போல தன்னுடைய மனைவிமார்கள் பட்டியல்ல லலிதாவையும் சேர்த்து அவளுக்கும் வந்து தாலியை கட்டி மனைவியாக்கி சுடலை வீட்டு பக்கத்திலேயே வந்து தனி குடுத்தனை வச்சு நடத்திட்டு வராப்ல. இந்த சுடலை வந்து அண்ணா தெருவில் தான் குடியிருந்தாப்ல. ஆக்சுவலா வந்து சுடலைக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. மதுரக்கார பொண்ணை தான் கல்யாணம் பண்ணா. சுடலை வந்து அந்த பொண்ணோட 1 மாசம் தான் குடும்பம் நடத்தினா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து சுடலை விட்டுட்டு போயிட்டாப்ல. இதனால வந்து சுடலை வந்து பேச்சுலராக தான் இருந்தான். பக்கத்திலேயே வந்து லலிதாவும் வந்து குடியிருந்ததுனால இந்த 2 பேருக்கு இடையில வந்து காதல் ஏற்பட்டுருச்சு, அதாவது கள்ளக்காதல். இந்த விஷயம் வந்து சங்கருக்கு அரசல் புரசலா தெரிய வருது. அரசல் புரசலா தெரிய வந்தோடனே சங்கர் வந்து 2 பேருமே கூப்பிட்டு கண்டிக்கிறாப்ல, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதையும் மீறி இவங்க 2 பேரும், அதாவது சுடலையும் லலிதாவும் வந்து அவங்களுடைய தொடர்பு வந்து நீடிச்சிருந்தனால ஒரு என்ன பண்ணிடுறாங்கன்னா, சங்கர் லலிதாவை வந்து அந்த இடத்துல இருந்து ஸ்விட் மாத்தி நம்ம அடையார் கேனால் ரோட்ல அவங்க அம்மா குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்துல கொண்டு போய் லலிதாவை வந்து விட்டுறாப்ல. விட்டதுக்கு அப்புறமா இவங்களுடைய தொடர்பு வந்து அப்பவும் கண்டினியூ ஆகுது. அதாவது சுடலைக்கும் லலிதாவுக்கும் இடையிலான அந்த கள்ள தொடர்பு வந்து தொடர்ந்துகிட்டு தான் நீடிக்குது. இந்த சூழ்நிலையில ஒரு நாள் என்ன பண்றான்னா, ஆட்டோ சங்கர் தன்னுடைய மைத்துனன் எல்டின், அவன் தங்கச்சி, அதாவது சங்கருடைய தங்கச்சி சாந்தி, அப்புறம் லலிதா, இவங்களெல்லாம் அழைச்சிட்டு நம்ம முட்டுக்காடுக்கு வந்து ஒரு ட்ரிப்பு போயிட்டு வராப்ல. அப்படி ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா மறுநாள் பார்த்தீங்கன்னா லலிதாவையும் சுடலையும் காணலை. இவங்க 2 பேரும் வந்து தலைமறைவாயிறாங்க.
தலைமறைவான உடனே என்ன பண்ணிடுறான்னா சங்கர் வந்து பயங்கரமா எமோஷனல் ஆயிராப்புல. ஏன் எமோஷனல் ஆனான்னா சுடலை வந்து போகும்போது சங்கர் கிட்ட இருந்த ஒரு யாசிகா கேமராவை நான் எடுத்துட்டு போயிடான். அதை தவிர தன்னுடைய மனைவிட்ட வந்து கொண்டு போய் கொடுன்னு சொல்லிட்டு ஒரு 12,500 ரூபாய் வந்து கொடுத்து அனுப்புறான் சுடலை கிட்ட. அந்த பணத்தோட எஸ்கேப் ஆயிராப்ல. அதனால என்ன பண்ணிடுறான்னா எப்படியாவது வந்து சுடலையை வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த சங்கர் என்ன பண்றான்னா பல இடத்துல வந்து தேடுறாப்புல இவங்க 2 பேரும் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்றான் தன்னுடைய ஆட்கிட்ட சொல்லி ஒருவேளை சுடலை வந்து தன்னுடைய சொந்த ஊரான பரமக்குச்சி போயிருப்பானா, அங்கே போய் தேடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆட்கள் அனுப்புறான். இவங்களும் வந்து பரமன்குறிச்சியில போய் கேட்கும்போது சுடலை இங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்றாங்க. திரும்ப வந்துறாங்க. சரி லலிதா ஒருவேளை தன்னுடைய சொந்த ஊரான பெங்களூர் பக்கம் போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்லயும் போய் தேடுறாங்க. அங்கே போய் பார்த்தாலும் லலிதா வரல. அப்போ இவங்க 2 பேரும் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா சங்கருக்கு வந்து ஒரு பெரிய குழப்பம் ஆயிடுது. குழப்பம் நம்ம என்ன பண்றோம்னா நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல திருவான்மியூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்குறாப்புல. என்னன்னு புகார் கொடுக்குறாருன்னா சுடலை என்கிட்ட இருந்த யாசிகா கேமராவையும் 12,500 ரூபாயும் எடுத்துட்டு தலைமறைவாயிட்டான், அவனை எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. சரி சொல்லி 12,500 ரூபாங்கிறது வந்து ஆட்டோ சங்கருக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாதுல்ல. அவர் வந்து சாராய தொழிலா இருக்கட்டும் பிராத்த தொழிலா இருக்கட்டும் பணம் வந்து ஏகப்பட்டது குவியுது. அந்த பணத்துக்காக ஏன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் போய் கொடுக்கணுமா? இல்ல பணம் வந்து சங்கருக்கு வந்து பெரிய முக்கியமான நபரை முக்கியமா வந்து தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவன் வந்து அப்பவே வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருந்தான். ஆனா இருந்தாலும் 12,500 ரூபான்னு சொல்றது அந்த காலத்துல வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு சமமானதுதான். பட் இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் அந்த யாசிகா கேமரா தான் ரொம்ப முக்கியம். அதுலதான் அவனுடைய கவனம் ஃபுல்லா இருந்துச்சு. எப்படியாவது வந்து அந்த யாசிகா கேமராவை வந்து கைப்பற்றணும். அது எதுக்காக ஏன் வந்து அந்த கேமரா மேல வந்து சங்கர் குறியா இருந்தான் என்பதை பத்தி இதுவரைக்கும் அந்த வழக்குல வந்து தெரியப்படுத்தவே இல்லை. அது வந்து அப்படியே மண்ணோட மண்ணனா அது அப்படியே மறைஞ்சிருச்சு. அந்த ஆமா அந்த கேமராவுடைய இதுவே மறைஞ்சிருச்சு. இப்படி விசாரிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா போலீஸ் ஒரு கட்டத்துல வந்து சுடலையை அழைச்சிட்டு வந்துறாங்க. எங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துறாங்க. வந்ததுக்கு அப்புறமா விசாரிக்கும் போது லலிதாவை எங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சங்கர் அவருடைய ஆட்கள் வந்து கேட்கறாங்க. அப்ப சுடலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல்லாவரத்துல எங்க அண்ணன் வீடு இருக்கு, அங்கேதான் நான் வந்து லலிதாவை விட்டுருக்கேன் அப்படின்னு வந்து தகவல் சொல்றாப்புல. உடனே ஆட்டோ சங்கர் அவனுடைய ஆட்கள் என்ன பண்ணிடுறாங்க நேர பல்லாவரம் அவங்க சுடலுடைய அண்ணன் வீட்டுக்கு போயிடாப்புல. அண்ணன் வீட்டுக்கு போன பொருட்டு லலிதாவை விடு, தம்பி இது மாதிரி கூட்டிட்டு வந்துட்டாப்ல அப்படின்னு. இல்ல விட முடியாது அப்படின்னு. இல்ல அப்ப வந்து சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்ல லலிதா வந்து என்னுடைய பொண்டாட்டி, தாலி கட்டின பொண்டாட்டி, வேணா பாரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எல்லாம் எடுத்து காமிச்சிருக்காப்ல. 2 பேருக்கும் திருமணம் நடந்த போட்டோ நிறைய ஒவ்வொரு ஒய்ஃபு கூட நிறைய போட்டோ எடுத்து வச்சிருந்திருப்பாரு. ஆமா அந்த போட்டோ எடுத்து காமிச்ச உடனே சுடலுடைய அண்ணன் என்ன பண்ணா சரி வேணா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி லலிதாவை வந்து அனுப்பி வச்சுறாங்க சங்கரோட. சங்கர் என்ன பண்றான்னா லலிதாவை கூப்பிட்டு நேர ஸ்டேஷனுக்கு வந்துடுறான். ஸ்டேஷன்ல வந்து வச்சு ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அப்படி பஞ்சாயத்து நடக்கும் போது லலிதா என்ன சொல்றாருன்னா ஒரு கட்டத்துல நான் வந்து சங்கர் கூடவும் போகல சுடலையும் கூடவும் போகல, நான் பேசாம வந்து என் ஊருக்கே போயிறேன், பெங்களூருக்கே போயிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்ல சொல்றாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா ஒரு போலீஸ்காரரை கூப்பிட்டு லலிதாவை வந்து நீ நேராக கொண்டு போய் அவளை பெங்களூருக்கு பஸ் ஏற்றி விட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரரோட லலிதாவை வந்து அனுப்பி வச்சிடாப்ல. ஆனா சங்கருக்கு என்னன்னா இந்த ஸ்டேஷன்ல வந்து விசாரிச்சாங்களே தவிர அவன் சுடலை கிட்ட இருந்து கேமராவையும் வாங்கி கொடுக்கல, 12,000 ரூபாயும் பணத்தையும் வாங்கி கொடுக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. இதனால வந்து சங்கருக்கு என்னன்னா எப்படியாவது வந்து சுடலையை வந்து நம்ம வந்து பழி வாங்கணும். அதுக்கு மெயின் என்னன்னா அவங்க கூட இருந்தே பழகி கழுத்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். அந்த முடிவு பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த சுடலையோட எப்படி வந்து பழகுனா, அவன் என்ன பிசினஸ் பண்ணா என்பதை பத்தி என்ன பண்றான்னா கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி விசாரிக்கும் போது பார்த்தேன்னா சுடலை அண்ணா நகர்ல வந்து ஒரு பிளாட் எடுத்து தனியா வந்து பிராத்தல் பிசினஸ் பண்றான். இந்த பிராத்தல் பிசினஸ்க்கு யாரு வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னா அப்ப பாடி சாந்தி தியேட்டர்ல வந்து மேனேஜரா வந்து திருமால்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒர்க் பண்றாரு. அவருடைய துணையோட தான் வந்து அண்ணா நகர்ல சுடலை வந்து பிராத்தல் பிசினஸ் பண்ணான். இந்த திருமால் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம திருவான்மியூர் இன்ஸ்பெக்டர் தலக்குமார் இருக்கார் இல்லையா, அவருடைய மச்சான். அதாவது ஆட்டோ சங்கர் வந்து ஒரு அடிக்கடிக்கு தான் போவாரு, கொலை செய்யறவங்களாம் பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தங்கமணி இன்ஸ்பெக்டருக்கு ஜெட் கொடுத்தவர். ஆமா அந்த மச்சான் மூலமா தான் வந்து இவன் வந்து பிராத்தல் பிசினஸ் பண்றான். இது வந்து சங்கருக்கு தெரிஞ்ச உடனே சங்கருடைய ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா நேரா வந்து அண்ணா நகர் அந்த பிளாட்டுக்கு போறாங்க. அந்த பிளாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா
இந்த டீமை பார்த்த உடனே சுடலை வந்து அந்த பிளாட்ல இருந்து தப்பிச்சு ஓடி போயிடான். அங்கே வந்து ஒரு மணின்னு சொல்லி ஒரு நபர் வந்து சிக்கிக்கிறாப்ல இந்த டீமோட. அந்த ஆட்டோ சங்கர் கேங் என்ன பண்ணா, அந்த மணியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து திருவாமீர் கொண்டு வந்துறாங்க. கொண்டு வந்து தனியாக வச்சு நையை புடைக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து திருமாலுக்கு தெரிஞ்ச உடனே திருமால் என்ன பண்றாருன்னா, நேராக திருவாமீர் இன்ஸ்பெக்டர் தலகுமாருக்கு தகவல் சொல்லி, இது மாதிரி நம்ம பையனை வந்து இவங்க ஆட்டோ சங்கர் கேங் இழுத்துட்டு வந்துட்டாங்க, அது என்னன்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லப்பட்டு இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா, ஆட்டோ சங்கர் டீமை ஃபுல்லா அப்படியே வளைச்சு அப்படியே கொத்தா தூக்கி கொண்டு போய் வச்சு ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சு சங்கர் மேல வந்து ஒரு கேஸை போட்டு அவனை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணி விட்டுறாப்ல. ஆனா ரிமாண்ட் பண்ணி கொஞ்ச நாள்ல வந்து சங்கர் வெளியே வந்துறாப்ல. வந்ததுக்கு அப்புறமா இந்த ஆட்டோ சுடலை என்ன பண்றான்னா, அண்ணா நகர்ல பிசினஸ் பண்றான் இல்லையா, அந்த பிராத்தல் பிசினஸ் வந்து அவனுக்கு சரியா கை கொடுக்கல. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, அண்ணா நகர் பகுதியில ராஜேந்திரன் சொல்லிட்டு ஒருத்தவன் வந்து தனியா ஒரு பிசினஸ் பண்றான், பிராத்தல் பிசினஸ். அந்த தொழில் போட்டியின் காரணமா வந்து அவனால அங்க ஈடு கொடுக்க முடியல. அதனால என்ன பண்றான்னா, தன்னுடைய பிசினஸை மறுபடியும் திருவான்மியூருக்கே மாத்திரான். திருவான்மியூருக்கே வந்ததுக்கு அப்புறமா இங்க ஆட்டோ டிரைவர் ரவி இருக்கார் இல்லையா, அவன் கூட சேர்ந்து பிராத்தல் பிசினஸ் பண்றான். எப்படி பிராத்தல் பிசினஸ் பண்றான்னா, இந்த சங்கருக்கு வரக்கூடிய கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, அவனை தேடி வரக்கூடிய கஸ்டமர், அவனை தேடி வரக்கூடிய பெண்களை ஃபுல்லா டைவர்ட் பண்ணி ஆட்டோ டிரைவர் ரவி மூலமா அண்ணா நகருக்கும் மாம்பழத்துக்கும் தனியா வந்து ரூட் எடுத்து அனுப்பி வச்சு அதன் மூலமா வந்து பிராத்தல் பிசினஸ் பண்றான். இந்த பிசினஸ் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் என்ற விஷயம் வந்து ஆட்டோ சங்கருக்கு தெரியும். பட் அதை தெரிஞ்சும் கண்டும் காணாம அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காப்ல. தனக்கு போட்டியா வந்த சுடலைய ஆட்டோ சங்கர் எப்படி பழி தீர்த்தான் என்பதை பத்தி வர எபிசோடுல வந்து நம்ம காணலாம் முகேஷ். நன்றி தமிழ் உறவுகளே. நன்றி அன்பு நெஞ்சங்களே. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.